Hey, hi. So hope everyone is doing very good. எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளா ஒரு திங் மைண்ட்குள்ள போயிட்டே இருந்துச்சு. என்னன்னா, சரி ஓகே. நம்ம மட்டுமே ஒரு சில மூவிஸ பார்க்குறோம். அந்த ரிவ்யூஸ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். அவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. So that's why I'm starting from today. It's nothing but a review with Dhruv. Dhruv இந்த சைடு வந்துட்டா. Okay. Dhruv is my golden retriever. He is a just 6 months old baby. Puppy actually. Puppy. அப்பப்போ வந்து நடுவுல இப்படிதான் வந்து அலப்பறை பண்ணுவான். நீங்க வந்து அது பெருசா கண்டுக்காதீங்க. ஓகே? ஓகே. இப்ப நான் வந்து ரீசென்ட்டா பார்த்த ஒரு ஃபிலிமோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். இந்த மூவி வந்து எப்படி பிகின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் புரொடெக்ஷன் 2த்துக்கும் வந்து 2ம் சேம் கிடையாது. தூரத்துலருந்து பார்க்கும்போது 2மே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. பர்ட்டிகுலரா நான் இந்த மூவி எதுக்கு பார்த்தேன்னா, ஆக்சுவலி த்ரூக்காக பார்த்தேன். பிகாஸ் இட்ஸ் அ டாக் பேஸ்டு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் பார்த்த ஒரு சில ரிவ்யூஸும் சரி, ஈவன் தோ போஸ்டர்ஸும் சரி, எல்லாமே வந்து டாக் பேஸ்டு மூவியா இருந்துச்சு. அதனால ஐ தாட் ஃபர்ஸ்ட் பிகின்ல நான் நெனச்சது என்னன்னா, பப்பி மூவி ஏதோ ஒரு மாரி ஜாலியா இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். பட் அன்டில் த மூவி பிகைன்ஸ் ஒன்ஸ் அந்த மூவிக்குள்ள நான் என்டர் ஆன உடனே தான் தெரிஞ்சு இட்ஸ் அ அன்இமேஜினபிள். ஒரு மாதிரி நம்மள வந்து அந்த சீட்லேருந்து நம்மள ஏஞ்சிக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு வரைக்கும் அட் த லாஸ்ட் கிளைமாக்ஸ் சொல்லப்போனால் அந்த 0.05 செகண்ட்ஸ் இருக்குல்ல, லாஸ்ட்டு செகண்ட் அது வரைக்குமே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எண்டில் உங்களோட மூவி நேம் அண்ட் மூவி எங்கே அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மூவியில் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறச்ச 2 மேல் இம்பார்ட்டன்ட் லீட்ஸ் இருந்தாங்க அண்ட் தென் 1 ஃபீமேல் லீட் இருந்தாங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் லீட் இஸ் குரியேச்சன். இந்த குரியேச்சன் யாருன்ற பிளாட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக குரியேச்சன் யார், குரியேச்சனோட ஒர்க் என்ன, குரியேச்சனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குமே. இதில் குரியேச்சன் வந்து என்னவா இருந்தார் அப்படின்னா, ஒரு டாகை வந்து ட்ரெயின் பண்ணுறவராக இருந்தார். இந்த குரியேச்சனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, மோகன் சொல்லிட்டு. அவங்க யாரும் கிடையாது, நம்ம சந்திரமுகியில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒருத்தர் வருவார்ல, அவர் தான். அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட் கம் கோஸ் எல்லாமே ஃபைன் தான். அவங்க டாக் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க அதெல்லாம் காட்டுறச்ச பார்க்குறச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் குரியேச்சன் யார், அவர் உண்மையாகவே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அந்த ஊர் மக்கள்லாம் ஏன் அவரை தேடிட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த குரியேச்சன் யாருன்னே தெரியாது. வரைக்குமே அந்த குரியேச்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கும். அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மலாத்தி அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அக்காவை குரியேச்சன் வந்து ஆக்சுவலி மலேசியாவிலேருந்து கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், அந்த ஃப்ளாஷ்பேக்கை பாருங்கள். பிகாஸ் அதில் தான் நீங்கள் வந்து இந்த டாக் எல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் சொன்னேன்ல, அது எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கேருந்து தான் வந்து தெரியும். அண்ட் தென் இந்த மலாத்தி அக்காவுமே வந்து கேரளாவுக்கு வந்துடுவாங்க. இன்னொரு சைடு பார்த்தா குரியேச்சன் அவங்களோட லைஃப் நல்லபடியாக ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஏதோ சம்திங் ஒரு சில ரீசன்ஸ் குரியேச்சன் காணாமல் இருப்பார். இப்போது இந்த பிளேஸில் குரியேச்சனை தேடி நிறைய செக்டார்ஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஒரு சைடு பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க, அந்த மோகன் சொல்லியிருந்தால, ரொம்ப பெஸ்டின்னு சொல்லியிருந்தால அவர் வந்திருப்பாங்க. இன்னொரு சைடு பார்க்கும்போது குரியேச்சனை அந்த ஊர் மக்களே தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்க்கும்போது குரியேச்சனை தேடி போலீஸ் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த மலாத்தி அக்காவையும் வந்து விசாரிப்பாங்க. அந்த அக்காவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. குரியேச்சனை ஏதேதோ பிளேஸில் ஏதேதோ ஒரு சில டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த மலாத்தி அக்காவை ஒருத்தவங்க வந்து பார்த்துப்பாங்க. அவன் தான் வந்து ஒரு மாதிரி கேர்டேக்கராக இருப்பான். அப்படியே கட் பண்ணிங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தா மர்மமான கொலைகள் நடக்கும். இதை யார் பண்ணுறா, எப்போ பண்ணுறாங்க, எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த எண்டிங் நீங்கள் பார்க்கும்போது தான் யார் கொலை பண்ணாங்க, எதனால் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படியே இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த குரியேச்சன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டிங், அந்த கிளைமேக்ஸ் லாஸ்ட் அந்த 1 மினிட்ல தான் தெரியும். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, முன்னாடி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போனாலும் சரி, பட் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இப்போது நமக்கு ஒரு ஒரு மாதிரி
thriller, it's not a thriller movie, it's somewhat it's a very good movie to watch actually. And யூஸ்வலி நியூ பெட் பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், பெட் பேரண்ட்ஸ் எல்லா பெட் பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன், அந்த மூவியை பாருங்கள். டாக் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு அந்த மூவியை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது டாக் ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ பிளான் லைக் திரும்பியும் அப்படி தான் வந்து ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ நேரம் நான் ரிவ்யூ சொல்லிட்டு இருந்த மூவி என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ, EKO எக்கோ. ஓடிடி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் அ மலையாளம் மூவி, தமிழ் பேஸ்டு டப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் தமிழில் பார்க்குறதுனாலும் ஃபைன், மலையாளமில் பார்க்குறதுனாலும் ஃபைன், ஈவன் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸும் இருக்குது. மூவியை கண்டிப்பாக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.